வணக்கம் சொந்தங்களே. கோபமாக இருப்பவர்களையோ இல்லை வருத்தமாக கவலையாக எதையாவது இழந்து தவிப்பவர்களையோ தனிமையாக விடுங்கள். ஆனால் தனியாய் விட்டு விடாதீர்கள். கொஞ்ச நேரம் அவரை தனிமையாய் இருக்க விடுங்கள். அவரை தடங்கல் செய்யாதீர்கள். ஆனால் அவர்களை தனியாய் விட்டு விடாதீர்கள். அவர்கள் அந்த கோபத்தையும் அந்த வருத்தத்தையும் அந்த துயரத்தையும் அந்த துன்பத்தையும் நினைத்து நினைத்து மேலும் மேலும் அவர்கள் கவலைக்கிடமாகி விடுவார்கள். ஆகவே கவலையை தீர்ப்பதற்கு அருமருந்து அவரை ஆதரிப்பது, அவரை நேசிப்பது, அவரை அன்போடும் அரவணைப்போடும் வைத்து கொள்வது. சிறிது நேரம் தனிமையாக விடுங்கள். ஆனால் தனியாய் விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.